ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு ஜுவாலஜி டாக்ஸ். நான் உங்க கவிதா. ஸோ இன்னைக்கு டைப்ஸ் ஆஃப் கோரல்ஸ் அண்ட் கோரல் ரீவ்ஸ். ஸோ அதுல கோரல்ஸ்னா என்ன? நமக்கு நல்லா தெரியும். ஜுவாலஜி படிச்சா பேசிக்ஸ் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். என்னன்னா கோரல்ஸ் அப்படிங்கிறது ஃபைலம் சீலன்ட்ரேட்டாவோட சீலன்ட்ரேட்ஸ்னால ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் ஸ்கெலிட்டன் வெளிப்புறத்துல ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஷெல் மாதிரியான ஸ்ட்ரக்சர் தான் கோரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து கால்கேரியஸ் ஸ்கெலிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கால்கேரியஸ்னா என்ன? ரொம்ப சிம்பிள். வேர்டு வந்து காம்ப்ளிகேட்டடா இருந்தாலும் மீனிங் ரொம்ப சிம்பிள். கால்சியம்னால ஆன ஒரு ஸ்கெலிட்டனை தான் வந்து கால்கேரியஸ் ஸ்கெலிட்டன்னு சொல்லுவோம். எப்படி நம்ம இதை ஸ்கெலிட்டன்னு சொல்லலாம்? இது இன்வெர்டிபிரேட் தானே அப்படின்னா, ஜஸ்ட் அந்த பர்டிகுலர் ஆர்கானிசம்க்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஸ்ட்ரக்சரா இருக்கிறதுனால நம்ம அதை கால்கேரியஸ் ஸ்கெலிட்டன்னு சொல்லுவோம். ஸோ இதுல நமக்கு தெரியும் சீலன்ட்ரேட்ஸ்ல 2 மார்பாலஜி இருக்கும். பாலிமார்பிசம் பார்த்தோம் இல்லைங்களா? அதுல பாலிப் இருக்கும், மெடுசா இருக்கும். இந்த கோரல்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பாலிப்ஸ்னால உண்டு பண்ணக்கூடிய ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இது ஒரு எக்ஸ்டர்னல் ஷெல் மாதிரி இருக்கும் நம்ம சொல்லிட்டோம். ஸோ இந்த ஷெல்லுக்கு உள்ளாரதான் பாலிப்ஸ் வந்து வசிக்குது. சரிங்களா? ஸோ பாலிப்னா எப்படி இருக்கும்? பாலிப்ஸ் அப்படிங்கிறது ஒரு அட்டாச்சு ஸ்ட்ரக்சர். அது வந்து ஒரு சப்ஸ்ட்ராட்டத்துல அட்டாச் ஆகி வளரக்கூடியது. ஒரு ராக்கா இருக்கலாம், ஒரு ஒரு மணல் தரையா இருக்கலாம், ஏதோ ஒரு சர்ஃபேஸ்ல அட்டாச் ஆகி ஒரு கிளைகள் மாதிரி பரப்பி வளரக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் பாலிப்ஸ்ன்னு சொல்றோம். அந்த பாலிப்ஸ் வந்து இந்த கோரல்ஸ்குள்ளதான் வாழுது. The corals of each polyp is called a corallite. ஒரு பாலிப்போட கோரல் இப்ப நமக்கு வீடு இருக்க மாதிரி ஒரு பாலிப்கோட அந்த கோரலை வந்து கோரலைட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி தௌசண்ட்ஸ் ஆஃப் கோரலைட் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய கோரல் ஸ்டோனா மாறுமா. அதுக்கு பேரு கொராலம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மோஸ்ட்லி இந்த கோரல்ஸ் எல்லாம் எதுல இருந்து ஃபார்ம் ஆகுது? அந்த சீலன்ட்ரேட்டா ஃபைலத்தோட எந்த பர்டிகுலர் கிளாஸ்ல இருக்கக்கூடிய அனிமல்ஸ் வந்து இத வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, கிளாஸ் ஆந்தோசோவா அப்புறம் கிளாஸ் ஹைட்ரோசோவா, இது 2 கிளாஸ்ல இருக்கக்கூடிய அந்த சீலன்ட்ரேட்ஸ் தான் இந்த கோரல்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ஃபார் ப்ரொடெக்ஷன் பர்பஸ் ஒன்லி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த டைப்ஸ் ஆஃப் கோரல். சார் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன், லாஸ்ட் பாயிண்டே அதுதான். அந்த கிளாஸ் ஆந்தோசோவால இருந்து ப்ரொடியூஸ் ஆகுறது ஆந்தோசோவன் கோரல்ஸ், கிளாஸ் ஹைட்ரோசோவால இருந்து ப்ரொடியூஸ் ஆகுறது ஹைட்ரோசோவன் கோரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதுதான் 2 டைப்ஸ் ஆஃப் கோரல்ஸ். சோ அந்த ஹைட்ரோசோவன் கோரல்ஸ்னா எப்படி இருக்கும்? உங்களுக்கு பிக்சர் எக்ஸாம்பிளுக்கு வச்சிருக்கேன் பாருங்க. இந்த ஹைட்ரோ கொராலியம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கொராலியம்னா என்ன சொன்னோம்? அந்த கோரல்ஸ் எல்லாம் கலெக்டிவா வந்து கொராலியம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? கொராலம்னு சொல்லுவோம். சோ அந்த ஹைட்ரோ கொராலம் அப்படின்னு இந்த ஹைட்ரோசோவன் கோரல்ஸ் வந்து சொல்றாங்க. சோ எதெல்லாம் இந்த ஹைட்ரோ கொராலம் ப்ரொடியூஸ் பண்ணுது? மிலியோபோரா, ஸ்டைலோஸ்டெரினா இந்த மாதிரியான சில ஸ்பீஷிஸ். மிலிபோரா வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் பேர் பண்ணுது. என்ன அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் போர்ஸ் வந்து பேர் பண்ணுது. என்னன்னா கேஸ்ட்ரோபோர்ஸ், அதுக்கப்புறம் டாக்டைலோபோர்ஸ் அப்படின்னு 2 டைப்ஸ் ஆஃப் போர்ஸ். நமக்கு தெரியும் இது வந்து நிறைய இதுல போர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஸோ அதுல 2 டைப்ஸ் ஆஃப் போர்ஸ் இந்த மில்லிபோரால இருக்கு. ஸோ இது ஒரு பிரான்ச் டைப் ஆஃப் போர். நம்ம பிக்சர் பார்த்தாலே ரொம்ப தெளிவா தெரியுது. அதுல நிறைய கிளைகள் மாதிரி வந்து அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஆந்தோசோவன் கோரல்ல தான் நிறைய டைப்ஸ் இருக்கு. இதுல நிறைய டீடைல்ஸ் இருக்கு. ஸோ இதுல 2 டைப்ஸ் ஆஃப் ஆந்தோசோவன் கோரல்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஆக்டோ கொராலியன், அடுத்தது ஹெக்ஸோ கொராலியன். இதுல இருந்தே நமக்கு வந்து ஈஸியா அர்த்தம் புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? ஆக்டோனா என்ன? ஆக்டா அப்படின்னா 8ன்னு அர்த்தம் இல்லைங்களா? சோ அப்போ இந்த ஆக்டோகொராலியன் கோரல் எப்படி இருக்கும்? அது ஒரு காலனியா இருக்கக்கூடிய பாலிப். காலனியா இருக்கக்கூடியதுன்னா என்ன? கூட்டமா வாழக்கூடிய ஒரு கொலோனியல் பாலிப்ஸ். ஸோ இதோட டென்டிகல்ஸ் எத்தனை இருக்கும்? 8 பிரான்ச்சஸ் இருக்கும். இதுல நீங்க கவுண்ட் பண்ணி பாருங்க. இதுல 8 பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ இந்த 8 இருக்கிறதுனாலதான் இதுக்கு நம்ம ஆக்டா கொரால் அப்படின்னு சொல்லி கொராலியன் கோரல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல 8 பிரான்ச்சஸ் இருக்கிறதுனால, 8 டென்டிகல்ஸ் இருக்கிறதுனால 8 மிசன்ட்ரிஸ்னா அந்த பார்ட்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஸோ ஒரு டென்டக்கிளையும் இன்னொரு இதையும்
பிரிக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து மெசன்ட்ரீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ 8 மெசன்ட்ரீஸ் இருக்கு. ஸோ இதுல நிறைய ஊசி மாதிரி தான் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அதை நம்ம ஸ்பிக்யூல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஸ்பிக்யூல்ஸ் எல்லாம் கால்சியம் கார்பனேட்னால ஆனது. ஸ்பிக்யூல்ஸ் மட்டும் இல்ல, கோரல்ஸே வந்து மேக்சிமம் வந்து CaCO3 அப்படின்னு சொல்லக்கூடிய கால்சியம் கார்பனேட்டால ஆனதுதான். ஸோ இதுல வந்து என்னென்ன ஆர்டர்ஸ் வரும், இந்த ஆக்டோகராலியன் கோரல் கீழே என்னென்ன ஆர்டர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அல்சியோனாசியா, ஸ்டோலோனிஃபெரே, சியனோதிகாலியா, கொர்கானியாசியே. ஸோ இந்த 4 ஆர்டர்ஸும் வந்து இந்த ஆக்டோகராலியன் கோரல் கீழே வருது. ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸா வந்து சிலது நம்ம கொடுத்துருக்கோம். அல்சியோனியம், டியூபிபோரா, ஹெலியோபோரா, ஹெலியோஃபோர், கார்கானியா. ஸோ இதோட பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்து நான் வந்து கொடுத்துருக்கேன், அதுல நீங்க பார்க்கலாம். ஹெக்ஸோகராலியன் கோரல்ஸ்னா என்ன அப்படின்னா, ஹெக்ஸோகராலியன்னா என்னது? ஹெக்ஸா அப்படின்னா வந்து நமக்கு தெரியும் 6. அதனால இதுல வெறும் 6 டென்டக்கிள்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. 6 இல்லாட்டி 6க்கு மேற்பட்ட டென்டக்கிள்ஸ் இருக்கும். ஆனா 8 இருக்காது. 8 மட்டும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 6 to several hundreds but not 8 அப்படின்னு சொல்றாங்க. சில டென்டக்கிள்ஸ் வந்து பிரான்ச்சே இல்லாம கூட இருக்கலாம் அப்படி சொல்றாங்க. ஸோ இதுவும் ஒரு கொலானியல் ஃபார்ம் தான். கொலானியல் ஃபார்ம்னாலே குரூப்பா வாழக்கூடியது. ஸோ இதுல மோஸ்ட்லி 6 மெசன்ட்ரீஸ் இருக்கும், அப்படி இல்லைன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 இருக்கும். அதுக்கப்புறம் there are complete as well as incomplete mesenteries. நமக்கு அந்த பிரான்ச் சில இதுல பிரான்ச் இருக்கும், சில இதுல பிரான்ச் இருக்காது. சோ அதனால மெசன்ட்ரீஸும் அதுக்கேத்த மாதிரி ஒண்ணு கம்ப்ளீட் மெசன்ட்ரீஸ் இருக்கலாம், அந்த பார்ட்டிஷன்ஸ் இருக்கலாம், இல்லாட்டி இன்கம்ப்ளீட் மெசன்ட்ரீஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஸ்பிக்யூல்ஸ் கிடையாது. ஆக்டோகராலியன் கோரல்ஸ்ல ஸ்பிக்யூல்ஸ் இருந்துச்சு, கால்சியம் கார்பனேட்னால ஆனதுன்னு பார்த்தோம். இதுல ஸ்பிக்யூல்ஸ் கிடையாது. சோ இதுதான் ஆக்சுவலா ஒரு ட்ரூ கோரல் ஆர் ஸ்டோனி கோரலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டைப் ஆஃப் கோரல் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது என்ன ஆர்டர் கீழே இருக்க ஆர்கானிசம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா, மியான்ட்ரிபொராரியா அப்படிங்கிற ஆர்டர் கீழே வருது. சோ இதுல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஃபஞ்சியா, ஃபேவியா, ஆஸ்ட்ரியா, மான்ட்ரிபொரா, மியான்ட்ரினா, இந்த மாதிரியான சில கோரல்ஸ் எல்லாம் வந்து ஹெக்ஸோகராலியன் கோரல்ஸுக்கு எக்ஸாம்பிளா இருக்கு. ஸோ இது ஒரு பிக்சர் ஆஃப் அ ஹெக்ஸோகராலியன் கோரல். ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா 6 and ஈவன் மோர் தென் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டென்டக்கிள்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுலயும் வந்து இந்த டென்டக்கிள்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமான டென்டக்கிள்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அலியோனியம். அலியோனியம் அப்படிங்கிறது டெட் மேன்ஸ் ஃபிங்கர் அப்படிங்கிற அதர் நேம். ஸோ இந்த மாதிரி இப்போ இதுல இந்த கோரல் ரீஃப்ஸே வந்து எங்களுக்கு டஃபா இருக்கு, இதுல நாங்க ஃபுல்லா படிக்கணுமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இது நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த அதர் நேம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை நம்ம நல்லா வந்து படிச்சுக்கணும். ஸோ அலியோனியம். அலியோனியம் அப்படின்னா என்ன? டெட் மேன்ஸ் ஃபிங்கர். ஸோ இது வந்து நமக்கு விச் இஸ் கரெக்ட்லி மேட்ச்ட் பேர் ஒரு மேட்ச் காலம்ஸ் அது மாதிரி இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஆந்தோசோன் கோரல். இது ஒரு சாஃப்ட் கோரல் அப்படின்னு சொல்றாங்க. டியூபிபோரா அப்படிங்கிறது ஆர்கன் பைப் கோரல் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் ஒரு ஆந்தோசோன் கோரல் தான். ஸோ இதுல வந்து நிறைய டியூப்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கும், அதனாலதான் இது வந்து ஆர்கன் பைப் கோரல் அப்படின்னு சொல்றோம். ஸோ நிறைய டியூப்ஸ் ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹெலியோபோரா. ஹெலியோபோரா அப்படிங்கிறது என்னது? ப்ளூ கோரல். ஸோ இது வந்து நிறைய ஒரு பெரிய லோப் மாதிரி ஆயிருக்கும். ஸோ இதுவும் வந்து கால்கேரியஸ் ஸ்கெலட்டனால ஆனது. ஸோ இதுல நிறைய சின்னதும் பெருசுமா நிறைய கேவிட்டிஸ் இருக்கும். ஸோ இதுல பிக்சர்ஸ் நம்ம பார்த்தா தெரியும், இந்த கேவிட்டிஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இது நம்மள நிறைய பேர் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய மியூசியம்ல அது மாதிரி பார்த்திருப்போம். கார்கானியா அப்படிங்கிற ஒரு கோரல். ஸோ இதோட காமன் நேம் வந்து சி ஃபேன். பார்க்கறதுக்கு விசிறி மாதிரி இருக்கிறதுனால இது ஒரு சி ஃபேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹைலி பிரான்ச்ட் அண்ட் ஃபேன் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து சப்ஸ்ட்ராட்டத்துல அட்டாச் ஆயிருக்கும், ராக்ஸ் அந்த மாதிரி ஏரியால அட்டாச் ஆயிருக்கும். ஸோ அந்த அட்டாச்மெண்ட் இருக்குனாவே ஒரு அடியில ஒரு பேசல் டிஸ்க் இருக்கும், அதுல இருந்து அந்த ஸ்கெலட்டன் வரும். ஸோ இது வந்து இதுல மெயினா வந்து அந்த மெட்டீரியல் வந்து என்ன மெட்டீரியல் அப்படின்னா, கார்கானன் அப்படிங்கிற மெட்டீரியலான ஆனது. இது வந்து கால்கேரியஸ் ஸ்கெலட்டன் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபஞ்சியா. ஃபஞ்சியா அப்படிங்கிறது ஃபங்கைனாவே மஷ்ரூம்ஸ் அது கீழே வரும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இது மஷ்ரூம் கோரல். இதோட காமன் நேம் வந்து மஷ்ரூம் கோரல். ஸோ இதுல நிறைய பார்ட்டிஷன்ஸ் இருக்கும், அதை வந்து செப்டா அப்படின்னு சொல்றாங்க. அந்த பார்ட்டிஷன்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து என்னது? கால்கேரியஸ் ராட்ஸ் கால்ட் சினாப்டிகுலா அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிறைய பார்ட்டிஷன்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த கால்சியம்னால ஆன ராட்ஸுக்கு பேரு சினாப்டிகுலா அப்படின்னு சொல்றாங்க.
நெக்ஸ்ட் ஃபேவியா. ஃபேவியாக்கு பேரு ஸ்டோன் கோரல். சோ இது வந்து நிறைய பாலிகானல்லாம் பல சைட்ஸ கொண்ட ஒரு ஸ்ட்ரக்சர் தான் பாலிகான் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நிறைய பாலிகானல் கப்ஸ் எல்லாம் ஒண்ணா ஒண்ணா குழி குழியா இருக்கக்கூடிய கப்ஸ், பல சைட்ஸ் கொண்ட ஒரு கப் எல்லாம் நிறைய ஒண்ணா சேர்ந்து ஃபார்ம் ஆனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த ஃபேவியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாக்குறதுக்கு கல்லு மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறதுனால இது வந்து ஸ்டோனி கோரல் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆஸ்ட்ரியா. ஆஸ்டர் அப்படின்னா என்னது? ஸ்டார் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? சோ அப்ப இதுக்கு இன்னொரு நேம் வந்து ஸ்டார் கோரல். சோ அதனாலதான் இதுக்கு வந்து ஆஸ்ட்ரியான்னு பேரு. இது பார்க்கிறதுக்கு ஃபேவியா மாதிரி இருக்கும். நம்ம காமிச்சிட்டோம் இல்லைங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து மியாண்ட்ரிபோரா. சோ இதுவும் நம்மள சிலர் பார்த்துப்போம். மியாண்ட்ரிபோரா அப்படிங்கிறது வந்து இதுவும் ஒரு ஹைலி பிரான்ச்டு ஸ்ட்ரக்சர் தான். சோ இது வந்து ஸ்டாக் ஹார்ன். ஸ்டாக் ஹார்ன்னா என்னங்க? மானோட கொம்ப வந்து நம்ம ஸ்டாக் ஹார்ன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி ஒரு மான் கொம்பு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால இது வந்து ஸ்டாக் ஹார்ன் கோரல்னு சொல்றாங்க. இது ஹைலி பிரான்ச்டு. இதுல நிறைய சிலிண்ட்ரிக்கல் கப்ஸ் இருக்கும். சோ அதுலதான் வந்து பாலிப்ஸ் இருக்கும். சோ இதுதான் இந்த மியாஜிபுரா தான் மெயினா கோரல் ரீஃப் ஃபார்மேஷன்ல மெயின் ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் மியாண்ட்ரினா. மியாண்ட்ரினாக்கு பேரு பிரெயின் கோரல். இதுவும் நம்மள பல பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பிரெயின் கோரல் அப்படிங்கறத அடிக்கடி நம்ம படிச்சிருப்போம். சோ இது பாக்குறதுக்கு நம்ம ஹியூமன் பிரெயின் ஆர் நார்மலா பிரெயினோட ஸ்ட்ரக்சர்ல எப்படி கன்வல்யூஷன்ஸ் எல்லாம் இருக்கும், மடிப்பு மடிப்பா இருக்கும், அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இதுல இருக்கிறதுனால இத நம்ம பிரெயின் கோரல் சொல்றோம். இதுவும் ஒரு பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய கோரல் தான். இதுல நிறைய பார்ட்டிஷன்ஸ் இருக்கும், குரூவ்ஸ் இருக்கும், வளைஞ்சு வளைஞ்சு ஓகேவா, கர்வ்டு குரூவ்ஸ் எல்லாம் இருக்கும். சோ பாக்குறதுக்கு ஹியூமன் பிரெயின் மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு பேரு பிரெயின் கோரல். சோ இதுதான் வந்து கோரல்ஸ் அண்ட் தேர் டைப்ஸ். சரிங்களா? மெயினா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த காமன் நேம்ஸ், அதுக்கப்புறம் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் அந்த கிளாஸஸ்ல இருந்து வந்த ரெண்டு டைப்ஸ் ஆஃப் கோரல், ஆந்தோசோன் அண்ட் ஹைட்ரோஜோன் கோரல். சோ அதை மெயினா ஞாபகம் வச்சுக்கிட்டாலே ரொம்ப ரொம்ப ஓகே. நெக்ஸ்ட் கோரல் ரீஃப். கோரல் ரீஃப்னா என்ன? சோ அந்த பவளப்பாறைகள்னு சொல்லக்கூடிய அந்த ஃபுல் கண்டினியூஸ் ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் பண்றதுதான் கோரல் ரீஃப் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது ஒரு ரிட்ஜ். ரிட்ஜ்னா வந்து ஒரு தடை மாதிரி, ஒரு மேடு மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் நம்ம கோரல் ரீஃப்னு சொல்றோம். சோ இது எதனால ஆனது? லைம்ஸ்டோனால ஆனது, கால்சியம் கார்பனேட்னால ஆனது. சோ இதுல வந்து வெறும் சீலன்ட்ரேட்ஸ் மட்டும் இல்லாம வேற சில ஆர்கானிசம்ஸ், மொலஸ்கனோட ஷெல்ஸ், சோ அந்த மாதிரி வேற சில ஃபைலம்ல இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சில ஸ்ட்ரக்சர்ஸ் கூட இந்த கோரல் ரீஃப்ல ஒரு பார்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது யூஸ்வலா கடல் பக்கத்துல தான் இருக்கும், கடலோட சர்ஃபேஸ் கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல மெயினா அந்த பாலிப்ஸ், அந்த சீலன்ட்ரேட்ல இருக்கக்கூடிய பாலிப்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது மூலமா ஃபார்ம் ஆகுறது தான் வந்து இந்த கோரல் ரீஃப். நிறைய கோரல்ஸ் எல்லாம் வரிசையா வந்து ஃபார்ம் ஆகுறதுனால இந்த ரீஃப் வந்து ஃபார்ம் ஆகுது. சோ இதுல 3 டைப் ஆஃப் ரீஃப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஃப்ரிஞ்சிங் ரீஃப்ஸ் ஆக்சுவலி 4 டைப் சொல்றாங்க. பேட்ச் ரீஃப்னு கூட இன்னொரு ஒரு டைப் இருக்கு. சோ ஃப்ரிஞ்சிங் ரீஃப்ஸ், பேரியர் ரீஃப்ஸ், அட்டால்ஸ். சோ இது 3 தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இதுல ஃப்ரிஞ்சிங் ரீவ்ஸ் அப்படின்னா, ஃப்ரிஞ்சுன்னா என்ன அப்படின்னா தோரணம்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? சோ ஒரு பார்டர் கட்டின மாதிரி இருக்கதான் வந்து ஃப்ரிஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம், ஃப்ரிஞ்சிங் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த ஃப்ரிஞ்சிங் ரீவ்ஸ் வந்து எங்க இருக்கும்? ஒரு ஐலண்ட், ஒரு தீவுனா அந்த தீவை சுத்தி இந்த ஃப்ரிஞ்சிங் ரீஃப் நம்ம பார்க்க முடியும். சோ இது எவ்வளவு தூரம் வரைக்கும் நம்மளால பார்க்க முடியும்? இந்த ஒரு தீவு இருக்கு, அந்த தீவுல இருந்து அவுட்டர் சர்க்கிள் மாதிரி அந்த ரீஃப் ஃபார்ம் ஆச்சுன்னா அங்க இருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும், சாரி 200 மீட்டர் தூரம் வரைக்கும் அந்த ரீஃப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா அது ஒரு ஃப்ரிஞ்சிங் ரீஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ரீஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஒரு கோரல் ரீஃப் எடுத்துக்கிட்டோம்னா அதுல 3 ஸ்ட்ரக்சர் சொல்றாங்க. ரீஃப் பிளாட், அப்படியே கோரல் வந்து அப்படியே செம்ம இருந்துட்டு இருக்கிறது, ஓகேங்களா? அப்புறம் ரீஃப் எட்ஜ், இப்படி மேல ஒரு கிரஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகுறது, அது ரீஃப் கிரஸ்ட்னு கூட சொல்றாங்க. ரீஃப் கிரஸ்ட், அதுக்கப்புறம் சீவர்ட் ஸ்லோப், அப்படியே வந்து அது ஸ்லோப்பா ஃபார்ம் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி 3 ஸ்ட்ரக்சர்ஸ், 3 ரீஜன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரீஃப் பிளாட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா க்ளோஸ் டு த ஷோர் அரவுண்ட் த ஐலண்ட்ஸ், அந்த தீவை சுத்தி கடற்கரை ஓர பக்கத்துல இந்த பிளாட் ரீஜனை பார்க்க முடியும். ரீஃப் எட்ஜ், எட்ஜ்னா என்ன சொன்னேன்? ஒரு இப்படி மேடு மாதிரி வர ரீஜன். சோ அது வந்து என்ன அப்படின்னா, சோ அது கொஞ்சம் ஹைட்டா இருக்கும். எவ்வளோ வந்து அகலம் இருக்க முடியும்? 20 to 40 yards வந்து அகலம் இருக்க முடியும். கொஞ்சம் எலிவேட்டட் ரிட்ஜா இருக்க முடியும். சோ இது எப்ப தெரியும்? நம்ம கடல் உள்வாங்கிருச்சுன்னு சொல்றோம் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி சமயத்துல நம்மளால இந்த ரீஃப் எட்ஜ், ரீஃப் கிரஸ்ட வந்து
பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீவர்ட் ஸ்லோப். அந்த எட்ஜ் இப்படி கீழே மறுபடியும் இறங்குது இல்லைங்களா? சோ அதுதான் வந்து சீவர்ட் ஸ்லோப். சோ இந்த ஸ்லோப் வந்து அப்படியே அந்த கரையோட கரையில இருந்து கடல் உள்ளார வந்து இறங்குற ரீஜன் வந்து சீவர்ட் ஸ்லோப் அப்படின்னு சொல்றாங்க. சோ சோ இந்த ரீஜன் வந்து இந்த ஸ்லோப் எக்ஸ்டெண்டிங் இன்டு த sea ஃப்ரம் த reef edge corals grow on this region. மெயினா corals வந்து இந்த இடத்துல தான் வந்து வளர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் a shallow channel of sea water lies on the reef flat between the shore and the reef edge. அப்படின்னா என்ன? இப்போ இதுதான் reef flat. அதுக்கப்புறம் இதுதான் வந்து reef edge அப்படின்னா இது ரெண்டுக்கும் நடுவுல கொஞ்சம் தண்ணி வந்து என்ன ஒரு கால்வாய் மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கால்வாயில வந்து இந்த ஃப்ரிஞ்சிங் ரீஃப்ல இருக்கக்கூடிய இந்த கால்வாயில வந்து சின்ன சின்ன படகுகள் அதெல்லாம் வந்து போக முடியும். அந்த அளவுக்கு தான் அந்த கேப் இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது ஃபிளாட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கேப்பு இப்படி மேல ஏறுது இல்லையா? அந்த ஃபிளாட்டுக்கும் இந்த எட்ஜுக்கும் இடையில ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அததான் வந்து சேனல்ஸ்ன்னு சொல்றோம். இது ஷாலோ ஷாலோ சேனல்ஸ்னா என்னது? ஆழம் கம்மியா இருக்கக்கூடிய கால்வாய்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது வழியா ஆழம் கம்மியா இருக்கனால பெரிய போட்ஸ் போனுச்சுன்னா தரை தட்டிடும். இதுல பெரிய போட்ஸ் போக முடியாது. அதனால சின்ன போட்ஸ் மட்டும்தான் இந்த சேனல்ஸ் வழியா போக முடியும்னு சொல்றாங்க. சோ இது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் அ ஃப்ரிஞ்சிங் ரீஃப். இப்ப நான் இந்த இடத்துல வந்து ஐலண்ட் இருக்கு. இங்க வந்து உங்களுக்கு கோரல் ரீஃப்ஸ் வந்து இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கன்னா ஐலண்ட் இருக்கு. சின்ன கேப் இருக்கா? இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வரைக்கும் கோரல் ரீஃப் இருக்கு. இங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க இருந்து இது வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ரீஃப் இருக்கு. சுத்தி வந்து அந்த ஃப்ரிஞ்சிங் ரீஃப் இருக்கு. நெக்ஸ்ட் பேரியர் ரீஃப்ஸ். பேரியர்னாவே என்ன? தடை அப்படின்னு அர்த்தம். சோ இந்த ரீஃப்ஸ் வந்து கொஞ்சம் அகலமா இருக்கும். மெயினா வந்து ஆழமா இருக்கக்கூடிய இடத்துலதான் இது வளரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் வந்து ஐலண்ட்ஸை சுத்தி தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் அதிக டிஸ்டன்ஸ் வரையும் வளரக்கூடிய ரொம்ப ஆழமா இருக்கக்கூடிய தண்ணியில வளரக்கூடிய இந்த கோரல் ரீஃப்ஸை வந்து பேரியர் ரீஃப்ஸ் சொல்றாங்க. இதுலயும் ரீஃப் பிளாட், ரீஃப் எட்ஜ், சிவர்ட் ஸ்லோப் இருக்கு. ஆனா என்னன்னா அந்த ரீஃப் பிளாட்டுக்கும் எட்ஜுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா? சோ அது அதிகமா இருக்கு. அதிகமா இருக்கறனால அங்க வந்து எப்படி ஒரு பேசின் மாதிரி ஒரு கேப் இருக்கு. சோ அதுல தண்ணி வந்து நல்லா தேங்கி நிக்கக்கூடிய இடம் இருக்கு. சோ அத வந்து நம்ம என்ன சொல்றோம்? லகூன் அப்படின்னு சொல்றோம். சோ இது நல்ல அகலமா ஆழமா இருக்கு. ஆல்ரெடி இது ஆழமான இடத்துலதான் இந்த பேரியர் ரீஃப்ஸ் வளருன்ற காரணத்தினால இந்த டிஸ்டன்ஸும் ஜாஸ்தியா இருக்கனால அந்த கேனல் வந்து இந்த சேனல்ஸ் வந்து அகலமா இருக்கும். அதனால ஈவன் பெரிய ஷிப்ஸ் கூட இது வழியா டிராவல் பண்ண முடியும். இங்க பாருங்க. சோ இதுதான் அந்த பேரியர் ரீஃப். இங்க பாருங்க. சோ இந்த சைடு வந்து கோரல் ரீஃப்ஸ் இருக்கு. இங்கேயும் கோரல் ரீஃப்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ நடுவுல வந்து உங்களுக்கு லகூன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீ வாட்டர் வந்து இருக்கு. இதை வந்து நம்ம அந்த சேனல்ஸ், டீப் வாட்டர் சேனல்ஸ் சொல்லலாம். இது வழியா பெரிய பெரிய கப்பல்கள் கூட போக முடியும். நெக்ஸ்ட் அட்டால்ஸ். அட்டால்ஸ் வந்து ஒரு லேண்ட்ல இருந்து ஒரு கரை பகுதியில இருந்து 100 மைலுக்கு அந்த பக்கத்துல இருக்கும். இந்த அட்டால்ஸ் வந்து சர்க்கிள் ஷேப்ல இருக்கும். இது வந்து ஐலாண்ட்ஸை சுத்தி இருக்காதுன்னு சொல்றாங்க. சோ அது ஜென்ரலா ஒரு ஆழமான கடல் பகுதியில அது ஒரு சர்க்குலர் ஷேப்லயோ இல்ல ஹார்ஷூ ஷேப். ஹார்ஷூ ஷேப்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம குதிரைக்கு வந்து கால்ல வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக லாடம்னு ஒண்ணு அடிப்பாங்க இல்லைங்களா? சோ அதான் வந்து ஹார்ஷூ. பிறை வடிவத்துல இருக்கும். அந்த மாதிரி ஹார்ஷூ ஷேப்லயோ சர்க்கிள் ஷேப்லயோ வந்து இந்த கட்டால்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். சோ இது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இட் டஸ் நாட் என்க்ளோஸ் அன் ஐலாண்ட். இது வந்து ஒரு தீவை சுத்தி இது ஃபார்ம் ஆகாது. ஜென்ரலா ஒரு டீப் சீல ஃபார்ம் ஆகும். சோ இதுலயும் வந்து லகூன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த ரீஃப் பிளாட்டுக்கும் எட்ஜுக்கும் நடுவுல அந்த கேப் இருக்கும், லகூன்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. சோ இப்ப வந்து சர்க்கிள் ஷேப்ல ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? நீங்க ஒரு வளையல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். சோ அது உடைஞ்சு உடைஞ்சு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் இந்த ரீவ்ஸ் இருக்கு. சோ அதனால அந்த பிரேக் இப்போ இங்க இப்படி இருக்கு அப்படின்னா இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்க கேப் வழியா வந்து சேனல்ஸ் இருக்கும். சோ அது வழியா கூட வந்து போட்ஸ் வந்து மூவ் பண்ண முடியும். பாருங்க இந்த ரிம் வந்து உடைஞ்சிருக்கு பாத்தீங்களா? இந்த சர்க்குலர் ஷேப்ல இருக்கு. இங்க ஒரு உடைஞ்சிருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க இங்க உடைஞ்சிருக்கு. இங்க உடைஞ்சிருக்கு இந்த சென்ஸ் அந்த இடத்துல ரீஃப் ஃபார்ம் ஆகல. இங்க ஒரு பிரேக் இருக்கு. சோ அந்த பிரேக் வழியா ஒரு கப்பலோ
ஒரு சின்ன போட்ஸோ கூட வந்துட்டு உள்ள வந்துட்டு வெளிய போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதான் வந்து அட்டால்ஸோட அமைப்பு. ஸோ சில சமயம் கோரல் ரீஃப்ஸ், கோரல்ஸ் டைப்ஸ் வந்து ஒரு ட்ரையான டாபிக்கா இல்ல வந்து ஒரு ஒதுக்கி வைக்கக்கூடிய டாபிக்கா பார்க்கப்படுது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமான டாபிக் இல்ல அப்படின்னு நீங்க இந்த வீடியோ பார்த்து புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல அகைன் அடுத்தடுத்த டாபிக்ஸை பார்க்கலாம். ப்ளீஸ் டு ப்ரிப்பேர் நைஸ்லி ஃபார் டிஆர்பி எக்ஸாம்ஸ். நல்லா இன்டெப்த் படிங்க. நான் சொன்ன மாதிரி எது முக்கியமா படிக்கணும் அப்படிங்கறதுல அதிகம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ எந்த பார்ட் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு நமக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். ஸோ இதுக்கு எப்படி ஆன்சர் எழுதுறதுன்னு யோசிக்காம இந்த பார்ட்டை எப்படி கொஸ்டினே கேட்பாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வின் பண்ணிடுவோம். ஸோ நீங்க அந்த ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜூவாலஜி டாக்ஸ். தேங்க்யூ.